சமீபத்தில் நடந்த ஒரு திரைப்பட விழா நிகழ்ச்சியில் இயக்குனர் பாக்யராஜ் அவர்களே இதனை மேடையில் வெளிப்படையாக பேசினார். திரைக்கதை மன்னன் பாக்யராஜ் அவர்கள் படத்துலனாலே டபுள் மீனிங் டயலாக்ஸ் அண்ட் ரொமான்ஸ் கொஞ்சம் தூக்கலா தான் இருக்கும். ஆனா அவரோட எவர்கிரீன் படமான மௌன கீதங்கள் படத்துக்கு சென்சார் போர்ட்டுல என்ன நடந்துச்சு தெரியுமா? சமீபத்துல ஒரு ஃபங்க்ஷன்ல பேசின பாக்யராஜ், என் படம்னாலே சென்சார் போர்ட்டுல 4 பெண்கள் ஒரு ஆண் தான் இருப்பார்கள் என ஜட்ஜ் பண்ண உட்காருவாங்க. மௌன கீதங்கள் படத்துல நானும் ஹீரோயினும் கணவன் மனைவியா ஒரு அந்தரங்கமான காட்சியில பேசியிருப்போம். அதை பார்த்த சென்சார் பெண்கள், இதுல இரட்டை அர்த்தம் இருக்கு, இதை எப்படி அலவ் பண்றதுன்னு என் மேல பாஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுல எங்கம்மா இரட்டை அர்த்தம் இருக்கு? அவங்க புருஷன் பொண்டாட்டி டைரக்டா தான் பேசிக்கிறாங்க அப்படின்னு தைரியமா விளக்கம் கொடுத்து போராடி அந்த சீனை படத்துல வைக்க வச்சாராம். என் அரசியல் எல்லாமே குடும்பத்துக்குள்ள தான், அதனால சென்சாரை பத்தி எனக்கு கவலையே இல்லை அப்படின்னு பாக்யராஜ் கெத்தா முடிச்சிருக்காரு. லாவகமா சீன் வைக்கிறதுல ஐயா எப்பவுமே கில்லி தான்னு நீங்க நினைச்சா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.